NBC Bearings நீண்ட ஓட்டத்திற்காக India's leading bearings manufacturer and exporter from CK Birla Group. யாரும் மோதிவிட வேண்டாம். ஏனென்று கூறினால் அடையாளம் தெரியாமல் போய்விடுவீர்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூருவைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனர் வெங்கட் ரமணி என்பவருக்கு 360 கோடி கடன் வாங்கி தருவதாக கூறி 7 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஹரிநாடார் கைது செய்யப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது வெங்கட் ரமணியிடம் வாங்கிய 7 கோடி கமிஷன் மற்றும் தேர்தல் ஆணைய பிரமாண பத்திரத்தில் கூறியிருந்த 6 கார்களை சரண்டர் செய்யும்படி பெங்களூரு போலீசார் ஹரிநாடாரிடம் கூறியுள்ளனர். அதற்கு ஹரிநாடார் அதுவெல்லாம் கட்சிக்குரியது என்றும் தன்னுடைய தலைவர் ராக்கெட் ராஜாவிடம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். போலீசார் ராக்கெட் ராஜா தரப்பில் விசாரித்த போது ஹரிநாடார் கூறியது பொய் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெங்களூரு குற்றப்பிரிவு உதவி ஆணையர் ஜெகநாத் ராய் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் ஹரிநாடாரை நிர்வாணப்படுத்தி அடித்து துவைத்தெடுத்துள்ளனர். இதை வீடியோவாக எடுத்ததாகவும் ஹரிநாடார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் கடும் போராட்டத்திற்கு பிறகு 36 மாதங்கள் கழித்து ஹரிநாடாருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. மலேசிய காதலிதான் ஹரிநாடாரை ஜாமீனில் எடுக்க கடும் முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. சிறையில் இருந்தபோது ஹரிநாடார் தனது சிறை அனுபவத்தை விளக்கி 64 பக்க கடிதத்தை தனது முதல் மனைவி ஷாலினிக்கு அனுப்பி விவாகரத்து கேட்ட சம்பவமும் நடந்துள்ளது. ஹரிநாடார் கேரளாவில் வசித்து வந்த ஷாலினி என்பவரை மணமுடித்தார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார். இதற்கிடையே மலேசிய நாட்டைச் சேர்ந்த தமிழ் பெண் மஞ்சு என்பவருடன் ஹரிநாடாருக்கு பழக்கம் ஏற்பட்டது. மலேசியாவைச் சேர்ந்த தமிழ் பெண் தன் மனதை கவர்ந்து விட்டதாகவும் அந்த பெண்ணுடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக தனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதாகவும் ஹரிநாடார் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சிறையிலிருந்து 64 பக்க கடிதத்தை மனைவி ஷாலினிக்கு ஹரிநாடார் எழுதியதற்கு காரணம் இருக்கிறதா? மலேசியாவைச் சேர்ந்த பெண்ணை சட்டப்படி திருமணம் செய்ய வேண்டுமானால் ஷாலினியிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும். அதனால் மனைவி ஷாலினியை விவாகரத்துக்கு சம்மதிக்க வைக்கும் முயற்சியாக உருக்கத்துடன் இந்த கடிதத்தை ஹரிநாடார் எழுதியிருக்கக்கூடும் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளனர். சிறையிலிருந்து ஹரிநாடார் வெளிவந்துள்ள நிலையில் மனைவியுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு ராக்கெட் ராஜாவுடனும் பழைய மாதிரி நட்பை ஏற்படுத்திக் கொள்வாரா, அரசியலில் ஈடுபடுவாரா என்பதும் போக போக தெரியும். ஆக சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் ஹரிநாடாருக்கு முள்பாதைதான் காத்திருக்கிறது. NBC Bearings நீண்ட ஓட்டத்திற்காக India's leading bearings manufacturer and exporter from CK Birla Group.